Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். ஒருவேளை தானே நான் பசி தாங்கிக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. மணி வேற பசி தாங்க மாட்டான். சாப்பிடுங்க. அதான் அவளே போயிட்டால, சாப்பிடுங்க. ஏய், என்ன உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? சாப்பிடுங்க. 10 பைசாக்கு வக்கீலனாலும் பாசத்துக்கு ஒண்ணும் பஞ்சமே இல்ல. ஏன் உங்க அக்கா சாப்பிடலன்னா நீங்களும் சாப்பிட மாட்டீங்களா? போங்க, அவளோட சேர்ந்து நீங்களும் பட்னியா கடங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க? போய் சாப்பிடுங்க. நீ பசியில இருக்கிறப்போ நாங்க மட்டும் எப்படிக்கா சாப்பிட முடியும்? இதோ எல்லாத்தையும் எடுத்து நீயே கொட்டிக்கோ. போங்க, எனக்கு என்ன? வயிறு காஞ்சா குதிரையும் வக்கோல் திங்குமா. தானா திரும்பி வருவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன். என்ன சாப்பிடு. அண்ணா, நீயும் ஏன்? சின்ன வயசுல இருந்து எது சாப்பிட்டாலும் எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடணும்னு அம்மா சொல்லி கொடுத்துச்சு. ஆனா இப்ப பசிய பங்கு போட்டு கொடுக்கற அளவுக்கு ஆளாயிட்டமே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ அழாத அண்ணா. அண்ணா, இங்க வாங்க. சொல்லுங்க தம்பி. இந்த கதையை நான் போய் என் செல்லக்குட்டிகிட்டையும் சொல்லவா? என்ன இவ்வளவு சந்தேகமா கேக்குறீங்க தம்பி? இது வரைக்கும் இந்த கதையை யாருமே கேட்டதில்ல. நீங்க மட்டும் இதை போய் பாப்பா கிட்ட சொல்லுங்க. அப்புறம் உங்க ரேஞ்சே வேற எங்கேயோ இல்ல. செல்லக்குட்டி, ஏன் என் செல்லக்குட்டி இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நம்ம ஸ்டோரி டைமே முடிய போகுது. சாரிடா செல்லக்குட்டி, இன்னைக்கு உன் டாடா ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வந்திருக்கேன். நீ வேணா கேட்டு பாரு. ஸ்டோரிய சொல்லுங்க, சூப்பரா இல்லையா? நான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ஒரு குட்டி இளவரசி இருந்துதான். அந்த இளவரசி தான் அந்த ராஜாவோட உயிராம். ஒரு நாள் அந்த இளவரசி வந்து ராஜா கிட்ட புதுசா ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கன்னு கேட்டுச்சான். அதத்தான் நானும் கேக்குறேன். புதுசா ஏதாவது கதை சொல்லுங்கன்னு. சொல்றேன் பேபி. அது வேணா, நான் சொன்ன கதை. டாடா, ஸ்டோரி என்ன ஆச்சு? தோ சொல்றேன், வந்துகிட்டே இருக்கு. ஒரு தடவை ஒரு அப்பா ஏஞ்சல் கிட்ட போய் எனக்கு மேல் பேபி வேணும்னு கேட்டாராம். உடனே அந்த ஏஞ்சல் தனக்கு பக்கத்துல இருக்கிற பசங்க எல்லாரையும் அவர் கூட அனுப்பிச்சு வச்சிருச்சான். அதே சமயம் இன்னொரு அப்பா அந்த ஏஞ்சல் கிட்ட வந்து அவருக்கு ஒரு கேர்ள் பேபி வேணும்னு கேட்டாராம். உடனே அந்த ஏஞ்சல் நானே கேர்ள் பேபியா வரேன்ட்டு அவர் கூடயே கிளம்பி போயிடுச்சான். அந்த ஏஞ்சல் யாருன்னு தெரியுமா? அத நீங்களே சொல்லுங்க. அந்த ஏஞ்சல் வேற யாருமே இல்ல, அது என் வெண்பா குட்டி தான். என்ன செல்லக்குட்டி, கதை நல்லா இல்லையா? இது ரஜினி அங்கிள் சொன்ன கதை. டாடா, நானும் சன் டிவில அத பாத்திருக்கேன். இருப்பார். செல்லக்குட்டி, நான் வேணா உனக்கு வேற ஏதாவது கதை சொல்லட்டுமா? நீங்க கதையே சொல்ல வேணாம்.
தஞ்சாவூர் டெம்பிள் ப்ராஜெக்ட உருப்படியா பண்ணி கொடுத்தா போதும். சரி ஓகே பண்ணி தரேன். அத மட்டும் சொதப்பிராதீங்க, அப்புறம் மிஸ் கிட்ட நான் தான் திட்டு வாங்குவேன். சரி ஓகே வாங்க போலாம் வா. செல்லக்குட்டி நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் அது நல்ல கதை தான், ஆனா போதும் கொடுங்க. அதுவும் சொல்றாராம். செல்லக்குட்டி போலாமா? கம் ஆன். தம்பிக்கு சரியா கதை சொல்லி தெரியல. இப்ப பிள்ளர் ஓகேவா பாருங்க. டாடா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஓகே. எப்படியாவது அந்த எனிமி ஸ்வேதாவை ஜெயிச்சே ஆகணும். அவங்கள ஜெயிக்கணும் இவங்கள ஜெயிக்கணும்னு எதையுமே செய்யக்கூடாதுடா செல்லக்குட்டி. நாம செய்யறது எந்த வேலையா இருந்தாலும் ப்ராஜெக்டா இருந்தாலும் ரசிச்சு செய்யணும். அப்படி செஞ்சா எனிமி என்ன இந்த உலகத்தையே நாம ஜெயிக்கலாம். நீங்க சரியான போர் டாடா. நல்லா செஞ்சு கொடுங்க, அது போதும். ஓகே இப்போ இது ரெண்டும் சேமா இருக்கான்னு பாருங்க. இதுவும் சேமா இருக்கா? ஓகே பெயிண்ட் பண்ணலாமா? ஓகே பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் எடுத்து கொடுங்க எனக்கு. தேங்க்யூ. பேபி ஓகே. இன்னைக்கு இவளுக்கு சாப்பாடு கிடையாது. 10 பைசாக்கு வக்கீல்னாலும் பாசத்துக்கு ஒண்ணும் பஞ்சமே இல்ல. மல்லி மல்லி மணி நீ முடிச்சிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியுதுமா. அண்ணா வேண்டாண்ண, எனக்கு பசிக்கல. ஆமா அண்ணா, எங்களுக்கும் பசிக்கல. பசிக்கல எனக்கு தெரியாதா? உங்களை சின்ன பிள்ளையில இருந்து நான் பார்க்குறேன். என் கூட பிறந்தவங்களுக்கு எப்போ பசிக்கும் பசிக்காதுன்னு. நீங்களாம் ஏன் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் அண்ணி கத்துனதுனால தானே. அவளை விடுங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் சாப்பிடுங்க. இந்தா சாப்பிடுமா. வேண்டாண்ண, அன்னைக்கு தெரிஞ்சு அது ஒரு பிரச்சனை ஆயிட போகுது. நீ சாப்பிட்டு படுத்துக்கோ அண்ணா. உங்களெல்லாம் பட்னி போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய குடும்பக்காரனமா? தயவு செஞ்சு எனக்காக சாப்பிடுங்கம்மா.
நீயும் சாப்பிடு. நீயும் சாப்பிடாம தானே படுத்த. ம். நம்ம அப்பா ஊர் முழுக்க கடனை வாங்கி வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு போயிட்டாரு. என்ன செய்யறது ஏசுன்னு தெரியாத நிற்கும் போது மாமா தான் வந்து உதவி பண்ணார். அதுக்கு நன்றி கடனாக தான் நாகு கல்யாணம் பண்ணேன். உங்க எல்லாத்துக்கும் தாய்க்கு தாயா இருந்து கவனிச்சுப்பான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவ இந்த அளவுக்கு கல் நெஞ்சுக்காரியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. விடுன்னு அண்ணி ஏன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. நான் அதை புரிஞ்சுக்காம எனக்கே 1000 பிரச்சனை இருக்கும்போது இன்னொருத்தருக்கு உதவ போனது தப்புதான். ஏமா என் மனசு கஷ்டப்படும்னு அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? உன் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனையை அடக்கி வச்சிருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது மல்லி. ஆனா ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் தீர்த்து வைக்க வேண்டியனா ஒரு தற்குறியா ஒன்னுத்துக்கும் ஆகாதவனா நிக்கிறேன்னு நினைக்கும் போது எம்எல்ஏ எனக்கு கோங்கோமா வருதுமா. என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்னும் இல்லன்னு, எல்லாம் சரியாயிடும். காசு பணம் இல்லாதவங்க காலம் முழுக்க கை கட்டி நிக்கணுங்கிறதா விதி போல இருக்கு. நம்மலாம் யாருக்கும் உதவி செய்யக்கூட உரிமை இல்லைல்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எல்லாம் ஒரு நாள் மாறும்னு. இரவும் பகலும் சமமா இருக்கிற மாதிரி கஷ்டமும் சந்தோஷமும் சமமா தான் இருக்கும். நாம இப்போ கஷ்டப்படுறோம், கண்டிப்பா ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம். ஆ நீ சாப்பிடுன்னு. ஆ நீ சாப்பிடு. செல்லக்குட்டிங்களா, இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? கக்கா கிக்கி குக்கு, சரியா? சரிங்க டீச்சர். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லணும், சரியா? சரிங்க டீச்சர். காக்கா கீகி காக்கா கீகி கூக்கு கேகே கை கை கோகோ கௌ கோகோ கௌ. வாங்கக்கா. ஏண்டா மணிகண்டா, பள்ளிக்கூடத்துக்கு வர நேரமா இது? எவ்வளவு லேட்டு? தூங்கிட்டாமா? ஓ சரி சரி, வாடா வா 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 வாடா வா 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 வாடா வாடா வாடா. ஆ நீங்க போங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. என்ன என்ன வா உட்காரு. ஆ மறுபடியும் ஒரு தடவை சொல்லவா? கா கா மிஸ் புடிச்சா போய்டா. அச்சோ அச்சோ, என்னாச்சுமா? உச்சா போயிட்டீங்களா? உச்சா வந்தா மிஸ் கிட்ட சொல்லணும். வா. இங்கே இரு. மல்லி மல்லி, ஆ? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கமா? அதான் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேமா. விடுங்கக்கா, இதுல என்ன இருக்கு? சின்ன குழந்தை உச்சா போச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணணும். இதுக்காக உங்களை தேடிட்டா இருக்க முடியும். உள்ள இருந்து ஒரு ட்ரவுசர் கொண்டு வாங்களேன். சரிம்மா. என்னக்கா அப்படி பாக்குறீங்க? சின்ன பொண்ணு நீ. யார் சின்ன பொண்ணு? நான் 2 குழந்தைக்கு அம்மா தான். என்னம்மா சொல்ற? இன்னும் கல்யாணம் கூட ஆவலையே. அக்கா, நான் குழந்தைங்கன்னு சொன்னது என் தம்பி தங்கச்சிங்கள. அம்மா போனதுல இருந்தே அவங்கள நான் தானே வளர்த்துட்டு இருக்கேன். அத சொன்னேன். நல்ல மனசுமா உனக்கு. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஓகே மிஸ். ஓகே மிஸ். கா கா கீ ஏய், எந்திரிங்க 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 எந்திரிங்க. வா வா வா, ஓரமா வா. போ, ஓரமா போ. வா வா.
போ வெளிய போ, வெளிய போங்க. வா வா வா, பாத்து வா. ஒண்ணும் இல்ல. என்னமாச்சு? உள்ள நெருப்பு பிடிச்சிருச்சுக்கா. ஐயோ, யாராவது ஓடி வாங்க. சீக்கிரம் வாங்க. உள்ள தீ பத்தி நெருப்பு பிடிச்சிருச்சுங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு? பயமா இருக்கு மிஸ். ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. ஏமா ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? என்னாச்சு? என்ன சார் ஆகணும்? எத்தனை தடவை சொல்றது? நான் வேலைக்கு சேர்ந்த ஒரு மாசத்துல கரண்ட் கம்பியில நெருப்பு பிடிக்கிறது இதோட 3வது தடவை. எல்லாமே பழசா இருக்கு சார். ஒயர், கரண்ட் பாக்ஸ் எல்லாத்தையும் மாத்துங்க சார். ஏம்பா என்னப்பாச்சு உள்ள? தீ அணைச்சிட்டேன் சார். அதான் அவர் அணைச்சிட்டேன்னு சொல்றாருல, ஏமா கத்துற நீ? சார் பச்சை புள்ளைங்க சார். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியும். போய் வேலையை பாருமா. பசங்களை கூட்டு உள்ள வாங்க. போய் வேலையை பாரியா. சரிங்க சார். இந்த ஆளுகிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. மத்தியானம் கரஸ்பாண்டன்ட் வருவாரு, அவர்கிட்ட சொல்லு. அப்பதான் ஏதாவது நடக்கும். நம்ம பொண்ணை கொண்ட கொலகாரப்ப பாரு. நம்ம பொண்ணை கொண்டுட்டு எப்படிதான் இவனால நிம்மதியா நடமாட முடியுதோ தெரியல. இவனையெல்லாம் நடு ரோட்ல வச்சு கண்டந்துட்டோம் வெட்டணும். கொலகாரப்ப. விஜய், நீ எதுவும் கண்டுக்காத. அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போட்டோம். நீ ஏதாவது பேச போய் தேவையில்லாத பிரச்சனையில முடியும். கேஸ் முடியற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். என்னமோ நல்லவ மாதிரி நடிச்சிட்டு முறைக்கிறான் பாரு கொலகாரப்ப. மன்னிச்சிருங்க மாமா. கொலகாரப்ப கொலகாரப்ப. அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்களேன். மாமா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஏய், இன்னுமா அவன மாமான்னு சொல்ல உனக்கு மனசு வருது? அவன் பாவிமா. உன் அக்கா கொண்ட கொலகாரப்ப. உன் அக்கா எவ்வளவு ஸ்ட்ராங்கானவ. அவ சாதாரணமா கீழே வந்து சாவுறவளா? இவன் தான் பிளான் பண்ணி ஏதோ பண்ணிட்டாமா என் பொண்ண. அங்க பாருங்களேன், யாரை கூட்டிட்டு வராங்க பாருங்க. யார் விஜய் இது? இவங்க மென் பவர் ஏஜென்சி வச்சிருக்கிற அன்னபூர்ணி. இவங்களை எனக்கு நல்லாவே தெரியுமா. நானே இவங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருக்கேன். இப்போ இவங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வராங்க, என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலையம்மா. வா நம்ம போலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. அம்மா, நான் சொன்னதை நீங்க அப்படியே சொன்னா போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி சரி. என் பொண்ணு கொன்ன பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது உங்க கையில தாம்மா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா. தப்பு செஞ்சவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்குமா. சரி வாங்க, கோர்ட்டுக்கு போலாம். வாங்க. யுவர் ஆனர், இந்த வழக்கானது பல கட்ட விசாரணைக்கு பிறகு இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. எனது கட்சிக்காரர் கதிரேசன் அவர்களின் மூத்த மகளான ரேணுகாவை அவரது கணவர் விஜய்தான் தள்ளிவிட்டு கொலை செய்தார் என்பதை நிரூபிக்க எங்கள் தரப்பு இறுதி சாட்சியான ஐவிட்னஸான முக்கிய சாட்சியை விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். அன்னபூரணி, அன்னபூரணி, அன்னபூரணி.
சொல்லுங்கம்மா, சம்பவ இடத்துக்கு எதுக்கு போனீங்க? அங்க என்ன பாத்தீங்க? விஜய் தான் ரேணுகாவை தள்ளி விட்டு கொலை செஞ்சாரா?